நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க. உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாப்போம். சிரிச்சுட்டே இருப்பாங்க. மக்காவுல வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னுவாங்க. அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமான புத்தகத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதே நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும். இவ்வளவு பிரயாண களைப்பா, கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை அல்லாஹ் விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்ல வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது அதுக்குதான். இப்ப எங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்லாஹ் பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன். அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால அப்படியே சொல்லுவேன், அல்லாஹ் இருக்கிறான், பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். கன்ஃபார்ம். போன 2013ஆம் ஆண்டுல ஒரு மிட்ல கடுமையான ஒரு பிரச்சனை, கடுமையான ஒரு சிக்கல். நான் மசூரா சபையை கூப்பிட்டு, அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ பெருசா தர போறான் போலன்ற. ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றை அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பான் எடுப்பான் தருவான் விடுவா, இதான் ஏதோ நடக்குதா கவலைப்படுறாங்க, தர போறான் மாஷா அல்லாஹ். ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிற, கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம், கேள்வி பதிலுக்கு அதுக்கு மேல நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசி ஒன்று சொல்றேன். சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்ட பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது. இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏன்னா முதல் நான் வச்ச பாயிண்ட் 1 மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்ல பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான் நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகிறது. அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க, அல்லாஹ் தர போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமாக இருக்கும்.